திடீரென்று பாருங்கள் இதில் சிங்கள மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா நல்லூர் கந்தனுக்கு முன்னுக்கு வந்து கோவில் செய்தியாக இருக்கும். பார்த்தீங்களா அன்னப்பட்சி வாகனத்திலே இன்றைக்கு முருகனும் வள்ளி தெய்வ யானையும் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க பாருங்கள். ஒரு சின்ன ஒரு ஆளை வந்து பார்த்து நிற்க வடிவா. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொல்லினால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கணும். இன்றைக்கு 5வது நாள் பூசைகள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றன. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் அமைய போகுது. இன்றைக்கு நல்லூர் கந்தன் எவ்வாறு அலங்கரித்து வருகிறார் என்ற அனைத்து விடயங்களையும் பதிவு பண்ணப்புறம் வேறு என்ன உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இங்கே நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணப்புறம் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். பாருங்கள் மக்களை, இன்றைக்கு கிழக்கு வாசல் நினைக்கிறேன் பாருங்கள். இதில் இப்படியே பாருங்கள் நல்லூர் ஆலயத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. பாருங்கள் எத்தனை பேர் போய்க்கொண்டிருக்கணும். வயது போனாக்கள் கூட போய்க்கொண்டிருக்கணும். பாருங்கள் பார்த்தீங்களா பின்னால் எல்லாம் மணியெல்லாம் அடிச்சுட்டு தான் ஒலிக்கிட்டு வரைக்கணும். பாருங்கள் சின்னகளுக்காக ஒரு சந்தோஷம் மணி அடிக்கிறதுல. பார்த்தீங்களா இதில் முன்னுக்கு பாருங்க இந்த கற்பூரமெல்லாம் கொளுத்தி இதில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு பாருங்க ஐயா ஒரு ஆள் நிற்கிற பக்தி பரவசத்தில் நிற்கிற. பார்த்தீங்களா பாருங்க நல்லூர் ஆண்டைக்கு வெளியில் வார பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. பாருங்க அற்புதமான நல்லூரான் அலங்கார கந்தன் பாருங்க வெளியில் வந்து கொண்டிருக்கிற. பாருங்க இதில் ஒரு சின்ன ஒரு ஆளை பார்த்து நிற்க வடிவா. ரோகரா நல்ல கந்தன் தங்க மயில் ஏறி வருகின்ற அழகான அற்புதமான காட்சி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லூரான் தங்க மயில் பாருங்க திரும்பி வர பாருங்க.
வந்த மயிலோரி தங்க மயிலோரி அந்த வருகின்ற அழகான காட்சி பார்த்தீங்களா குருக்கள் கிட்ட பிரசன்னா குருக்கள் பாட போகிறார்.
பாருங்க மக்கள், இதில் பின்னுக்கு பாருங்க சின்ன ஆக்கள் இதில் பஜனைகள் பாடிக்கொண்டு வருகிறோம். நம்ம பாருங்க மக்கள், இதுதான் கட்டாயமாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இதில் பாருங்கள் சின்னாக்கள் முன்னுக்கு கொஞ்சம் பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டு வர போயிடலாமா இல்லாட்டி என்னென்னு தெரியல. பாருங்கள் நிற்கணும் முன்னுக்கு. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முன்னுக்கு தான் அது நடக்குது. பாருங்கள் அவை எல்லாம் எவ்வளோ அழகாக போய்க்கொண்டிருக்கணும். வணக்கம் ஐயா. நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய 5வது நாளாக நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழாவிலே இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வநாயகி சகிதமாக ஆலயத்தினுடைய வெளிவீதி பிரகாரம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்ற இந்த நேரத்திலே முருகப்பெருமான் திருவருளினாலே இந்த ஆண்டு இதுவரை பல மிகவும் அமைதியான முறையிலே விழாக்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம். வெப்பம் அதிகமாக இருந்தாலும் மழையை எதிர்பார்த்து மக்கள் வானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் முருகப்பெருமானின் திருவிழாவினுடைய இறுதிப்பகுதியிலே வயல்களெல்லாம் நாங்கள் விதைத்து கழனிகளிலே நெல்களை அறுவடை செய்வதற்கு தயாராக ஒரு காலப்பகுதி நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் முருகப்பெருமான் அங்கே மூலஸ்தானத்திலே இருந்து புறப்படுவதற்கு இன்றைக்கு 3 தம்பத்திலே கும்பத்திலே பிம்பத்திலே இந்த மகோத்சவ காலத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் செய்வது வழமையாகும். அதற்கு முன்பு சாதாரண நாட்களிலே மூலஸ்தானத்தில் மட்டும் முருகன் இருந்து விடுவார். ஆனால் மகோத்சவ காலத்திலே முருகப்பெருமான் ஆலய வீதிகளெங்கும் வந்து அங்கு வரும் அடியவர்கள் எல்லோருக்கும் அருளை வழங்குவது அந்த மகோத்சவத்தினுடைய சிறப்பாகும். அந்த வகையில் ஆலயத்தின் உள்ளே காணப்படுகின்ற சிறப்புகளில் அங்கே தீர்த்தக்கேணியன் தென் பகுதியிலே அமர்ந்திருக்கின்றது. அதற்கு அருகாமையிலே பழனியாண்டவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதற்கு அப்பால் விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வ யானை சகிதமாக விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வநாயகி அம்மனுடைய பரிவாரமூர்த்தி ஆலயங்களும் அங்கே அமர்ந்திருக்கின்றன. அம்மன் சந்தானகோபாலர், அதற்கு அப்பால் பைரவப் பெருமான் ஆலயம், அதற்கு அப்பால் யாககால தரிசனம் நடைபெறுவது. இந்த யாககால தரிசனம் என்பது அங்கே முருகப்பெருமானை கும்பத்திலே எழுந்தருளச் செய்து 25 நாட்களும் அங்கே அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபதூப ஆராதனைகள் எல்லாம் செய்து அந்த கும்பத்திலே உச்சாடனம் செய்து அங்கே முருகப்பெருமானுடைய சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த கும்ப நீரை இறுதி நாளில் கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு சொரிவார்கள். அந்த வகையிலே யாககால தரிசனம் இன்று சிறப்பாக நடைபெற்றது என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு அன்னப்பட்சி வாகனத்திலே இன்றைக்கு முருகனும் வள்ளி தெய்வ யானையும் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டும். காண கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகு. அங்கே அழகிய மாலைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு தங்க நகைகள் எல்லாம் பூட்டப்பட்டு மிக அற்புதமாக முருகன் அழகன் அல்லவா, அந்த வகையில் அலங்காரமும் நிறைந்திருக்கின்ற என்ற செய்தியை கூறி நீங்கள் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரஞ்சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதில் பாருங்கள் மக்களே, சிங்கள மாணவர்கள் வந்திருக்கணும். இதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து நிற்கணும். அதில் திடீரென்று பாருங்கள், இதில் சிங்கள மாணவர்கள் வந்திருக்கணும் நல்லூர் ஆலயத்துக்குள்ள. பாருங்க அவர்களும் வந்து வீதி எல்லாம் வச்சு தான் வந்து நிற்கிறோம். பாருங்கள், இதுதான் ஒரு பார்க்க ஒரு அற்புதமான விஷயம். பாருங்கள், தேரடியில் நிற்கணும். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு மேலே நிற்கணும். பாருங்க ஆலயத்தை அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்கள் மக்களே, நல்லூரம் வந்து கிழக்கு வாசலை நோக்கி வருகின்ற அந்த பிரதான பாதையில் நிற்கிறார். பாருங்க ஆலயத்தை முன்னுக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. இதில் பாருங்கள் மக்களை, சின்னாக்கள் வந்து இந்த கோயில் மாதிரி செய்து விளையாடினோம். பாருங்கள் இதில்